சேனலை பாருங்களேன், வெறும் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு வீடியோலயே 40K கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸும் 2 மில்லியன் வியூஸும் அவங்களுக்கு கிடைச்சிக்குது. இந்த சேனல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சேனல் இதே மாதிரி ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. இது எப்படி ப்ரோன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாளும் யூடியூப் மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கிரியேட்டர்ஸ்ல சின்ன கிரியேட்டர்ஸ் கூட மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். எக்ஸாம்பிள் இந்த சேனல் கூட எடுத்துக்கோங்களேன். இவ்வளோ வியூஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோலயே எப்படி ப்ரோ கிடைக்கிறது, நானும் எப்படி அது மாதிரி வீடியோ போடுறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் யூடியூப் அல்காரிதம். இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் யூடியூப் அல்காரிதமை அவங்க பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் எப்படி அல்காரிதத்தை உங்க சைடு இழுக்கலாம், இந்த மாதிரி அல்காரிதத்தை உங்க சைடு இழுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோலயே லட்சக்கணக்கில் இல்லைன்னா மில்லியன் கணக்குல வியூஸ் வருது. இந்த மாதிரி வர்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு கில்லர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை நீங்களும் கத்துக்கணும். ஆனா அதை நான் அப்புறமா சொல்லித்தரேன். கொஞ்சம் ரீசெண்டா யூடியூபோட அல்காரிதம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அல்காரிதம் நீங்களும் நானும் மாதிரி இருக்க ஒரு ஸ்மால் கிரியேட்டர்ஸை வளர நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஆனா இந்த அல்காரிதம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த அல்காரிதமை வச்சு நீங்களும் நிறைய காசு சம்பாதிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் இல்லைனா டிக்டாக்ல ஸ்மால் யூடியூபர்ஸோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஃபார் யூ பேஜில் போட்டு வியூஸை நல்லா புஷ் பண்ண பார்ப்பாங்க. அப்படி புஷ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த கிரியேட்டர் இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண அவருக்கு மோட்டிவேஷன் ஆகும். அப்படி மோட்டிவேஷன் ஆச்சுன்னா அவங்க இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ண அவங்களுக்கு வியூஸ் கிடைச்சா நிறைய யூசர்ஸ் அந்த ஆப்புக்குள்ள வருவாங்க. இப்படி நிறைய யூசர்ஸ் டிக்டாக் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு கிடைச்சா அவங்களுக்கு லாபம் வரும், காசு வரும். இதே மாதிரி அல்காரிதத்தை தான் யூடியூபும் இப்ப யூஸ் பண்ணுது. ஆனா அதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. நீங்க கன்ஃபார்ம் ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை உருவாக்கணும். அப்பதான் அது உங்க வீடியோவை நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். இப்பட்டானா ப்ரோ, நான் எப்படி இது ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட்டானு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் இருக்கு. உங்களோட கால்குலேட்டரை ஓபன் பண்ணுங்க. முதல்ல ஓபன் பண்ணிட்டோன்னே உங்களோட ஆவரேஜ் டியூரேஷனும் கிளிக் த்ரூ ரேட்டும் டிவைட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நானே போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ என்னோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 2 மினிட்ஸுக்கு இருந்துச்சுன்னா அதை நான் ஃபஸ்ட்டு செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிப்பேன். செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னே 120 ஆன்சர் வருதா, அதை உங்களோட கிளிக் த்ரூ ரேட்டால் டிவைட் பண்ணுங்க. இப்போ என்னோட கிளிக் த்ரூ ரேட் 20% இருக்குன்னா நான் டிவைட் பை 20 போட்டுப்பேன். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிக்குதுன்னா 6. அது 1லேருந்து 20க்குள்ளே இருக்கு. அப்போ என்னோட வீடியோ ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட். உங்களுக்கு 1 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் மாதிரி, 2 வந்துச்சுன்னா செகண்ட் ரேங்க் மாதிரி, அதை பொறுத்து இப்போ எனக்கு 6 வந்துக்குது. அப்போ என்னோட வீடியோ ஒரு நார்மலான ஹை குவாலிட்டி கண்டென்ட். உங்களுக்கு ஆனால் மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் வரணும்னா அதுக்கு 1லேருந்து 5க்குள்ள இருக்கணும். கன்ஃபார்ம் 1லேருந்து 5க்கு உள்ள இருக்கணும். ஆனால் ப்ரோ, இந்த மாதிரி மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் எனக்கு வரணும்னா நான் எந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு புரியும். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் நான் போடுறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாபிக்கு உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எது வேணாச்சும் இருந்துக்கிட்டோம். ஆனால் இப்போ பாப்புலராக இருக்கிறது யூடியூபர்ஸ்க்கு யூடியூபை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்கறது. அந்த நிச் பாப்புலர் ஆனதும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎம்மும் அதிகமானது. ஆர்பிஎம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு லாபம் அதிகமாக வரும் ப்ரோ. ஆனால் எனக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் வேணாம் ப்ரோ, அதிகமான ஆர்பிஎம் இருக்க டாபிக் மட்டும் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ செகண்டுக்கு வருவோம் வாங்க. செகண்ட் வந்து டைட்டிலுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ChatGPT கிட்ட போய் மேக் மீ எ கிளிக்கபிள் டைட்டில் ஃபார் எ வீடியோ அபவுட்னு போட்டு உங்களோட வீடியோவை அதில் எக்ஸ்பிளைன் பண்ண. தேர்ட் ஒன் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கும் டைட்டிலில் சொன்ன மாதிரி அதே ஸ்டெப்பை பண்ணுங்க. ஆனால் டைட்டிலுக்கு பதிலாக டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனும் முடிச்சிட்டீங்களா? இப்போ ஃபோர்த் ஒன் தம்ப்நெயில் உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட வியூவர்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு தம்ப்நெயிலை உருவாக்குங்க. நீங்க உங்களோட வியூவர்ஸ் மாதிரி ஆகணும். அப்பதான் உங்க வியூவர்ஸுக்கு என்ன பிடிச்சிக்குதுன்னு தெரியும். நான் எப்படி இந்த மாதிரி தம்ப்நெயிலை உருவாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு 3 ஆப் சொல்றேன். அதுல எடிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிக்சார், செகண்ட் IBIS பெயிண்டெக்ஸ், தேர்ட் ஒன் வந்து அலைட் மோஷன். இந்த 3 ஆப்பை வச்சு தான் நான் என் தம்ப்நெயிலையே நான் எடிட் பண்ணேன். 5 வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடிட்டிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதனால நான் எந்த ஆப் யூஸ் பண்ணுவேன் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் தம்ப்நெயிலுக்கு சொல்ல மாதிரி அலைட் மோஷன், நெக்ஸ்ட் கைன்மாஸ்டர், கேப்கட் அண்ட் VN. இந்த 4 ஆப் தான் இந்த வீடியோவை உருவாக்க எனக்கு ரொம்ப உதவி பண்ணிச்சு. நான் நிஜமா சொல்கிறேன், இந்த 4 ஆப்பை வச்சு தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணேன். உங்ககிட்ட நான் பொய்லாம் சொல்ல, நீங்களே வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் PCயில் எடிட் பண்ணுவேன் ப்ரோ. நான் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் உங்ககிட்ட காசு இருந்தால் ப்ரீமியர் ப்ரோவை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா நான் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா DaVinci, Wondershare, Filmora இந்த 2 இது நிஜமா எடிட்டிங்கில் சூப்பராக இருக்கும். 6th ஒன் வந்து ஸ்கிரிப்டுக்கு என்ன ப்ரோ வேணும்? வெறும் பேப்பரும் பென்னும், அதுக்கப்புறம் அவங்க மூளை. Emotional, damn it. உங்க மூளையை யூஸ் பண்ணி உங்க ஆடியன்ஸ் மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி சொன்னா பிடிக்கும், என்ன மாதிரி செஞ்சா பிடிக்கும், அது மாதிரி நல்லா யோசிச்சு எழுதுங்க. 7th ஒன் வந்து வாய்ஸ் ஓவர். நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதை வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க. நான் வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு நான் எந்த ஆப் யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா பேண்ட்லேப்ல நீங்க எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதை ட்ரிம் பண்றது, கட் பண்றது, நாய்ஸை ரெடியூஸ் பண்றது, இது எல்லாமே லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர். இது சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த வாய்ஸே பேண்ட்லேப்ல எடிட் பண்ணதுதான். என்னங்க ப்ரோ எந்த இது எடுத்தாலும் நான் இந்த வீடியோக்கு எடிட் பண்ணுறேன், இந்த வீடியோக்கு எடிட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நிஜமாவே தான் சொல்கிறீங்களா இல்லை பொய் சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் 100% சொல்கிறேன். நான் சொன்ன ஆப்பெல்லாம் நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது தான். நான் ஏன் உங்ககிட்ட பொய்யா சொல்ல போகிறேன்? அப்படி பொய் சொல்லியும் எனக்கு என்ன பிரயோஜனம்? சரி அதெல்லாம் விடுங்க ப்ரோ. நீங்கள் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டேன், நான் இப்போ டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் நோ. நீங்கள் டக்குன்னு அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்க முடிச்ச வீடியோவை அகைன் அண்ட் அகைன் நீங்க ரிப்பீட்டா பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி வாய்ஸ்லயும் ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு கிளீனான ரூம்ல போய் வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க. வீடியோல ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா அந்த செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த செக்மெண்ட்டை தனியா எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை உங்ககிட்ட நீங்களே காட்டுங்க. ஒருவேளை அது நல்லா இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ என்கிட்ட காட்டினா நான் எப்படி சொல்லுவேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி கிட்ட காட்டுங்க. ஒருவேளை அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ.